22,217 பத்திரங்கள், அதில் 22,030 பத்திரங்கள் தான் கட்சிகளுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 187 அந்த தேர்தல் பத்திரங்கள், அந்த பத்திரங்கள் எவ்வளவு பணம், அது யாருக்கு போச்சுங்கிற கேள்வி இன்னைக்கு முக்கியமான மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அதில் இருக்கு. 15 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 400 கோடி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. அந்த 15 நிறுவனங்களுமே கடந்த மாதங்களில் இடி ரைடுக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்கள். 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்த 3 நாட்கள் மட்டும் 502 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை வாங்கி பாஜக கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் நிறுவனம் 1360 கோடி இந்த பத்திரங்களை வாங்கி கொடுத்துருக்காரு. தேர்தல் பத்திரத்தை தமிழ்நாட்டுக்காரர், சிக்கிம் லாட்ரி, அருணாச்சல லாட்ரி. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 1360 கோடியில் 1000 கோடி ரூபாய் பாஜக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. அவர் 2017 அவர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 மிகப்பெரிய அளவில் அவங்க கம்பெனியில் ரைட் பண்ணாங்க. அதே காலகட்டத்தில் அவர் 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த எஸ்பிஐ உடைய இந்த தேர்தல் பத்திர விஷயத்துக்குள் இன்னும் வெளிவராத மர்மங்களும் பூதங்களும் இருக்கு. அதானி, அம்பானி 1 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கலாமே, கொடுத்துருப்பாங்கல்ல. ஏன் பேர் வரல? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். மோடி மீண்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். குமரிக்கு வந்து பொதுக்கூட்டம், பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து பேசியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, காங்கிரஸ் இருக்கிற இந்தியா கூட்டணி ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற பேசிட்டு போயிருக்காரு. 5வது முறையோ 6வது முறையோ வந்திருக்காரு. மீண்டும் வருவார். இன்னும் 10 முறை கூட வருவார். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவர் வந்து திமுகவை டார்கெட் பண்ணி பேசுகிற வழக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த முறை என்ன சொன்னார் மேடையில், கன்னியாகுமரியில் இருந்த அந்த கூட்டத்தில், ராமர் கோயில் திறப்பின் போது, அதாவது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி திறந்தாங்கல்ல, ராமர் கோயில் திறப்பை, அந்த ஒளிபரப்பை தமிழக அரசு தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாமல் தடுத்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார். இதை ஒரு சாதாரண ஒரு நபர் சொல்லிட்டு போனால் நம்ம வந்து கடந்து போயிருப்போம். ஒரு பிரதமர், இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் பிரதமர், அவர் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது என்பது இது வந்து ஒரு 3ஆந்தர அரசியல்வாதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி சொல்கிறாங்க. அது சரிதான். என்ன காரணம்னா, இந்த பிரச்சனையை வந்து நிர்மலா சீதாராமனே சொன்னாங்க. இந்த ஒளிபரப்பு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த ராமர் கோயில் திறப்பை வந்து ஒளிபரப்பு செய்வதை தமிழக அரசு தடுக்குதுன்னு. அப்போ கூட சேகர் பாபு அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்தாரு. எங்கே தடுக்குது? அவர் ட்வீட்டுக்கு பதில் போட்டார். எங்கே தடுக்குது? ராமர் பேரால் நாங்கள் பூஜை செய்வதை தடுத்தோமா? அந்த கோயில்களில் வந்து யார் விரும்பினாலும் அந்த ஒளிபரப்பை பார்க்கலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்ததை நம்ம வந்து நிரூபிக்க முடியும். தடுக்கலை. யார் தடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டார். இது அதோட முடியலை பிரச்சனை. பாஜகவினரில் சிலர் உச்சநீதிமன்றமே போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த பாஜக சார்பில் போனவர்களுக்காக வாதாடுபவர் சாதாரண நபர் இல்லை. துஷார் மேத்தா, பாஜகவுடைய அட்வொகேட் ஜெனரல் துஷார் மேத்தா வாதாடுறார். 2 பேர் கொண்ட நீதியரசர்கள் வாதாடுறாங்க. ஒருத்தர் சஞ்சீவ்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து தீபங் தக்வின்னு ஒருத்தர். 2 நீதியரசர்கள் இந்த கேஸ் எடுத்து கேட்குறாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தமிழக அரசு இது மாதிரியான ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறதா? ராமர் கோயில் திறப்பன்று நாங்கள் ஒளிபரப்பு கூடாது என்று தமிழக அதிகாரிகளுக்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்து அந்த ஆணையை கொடுங்கன்னு கேட்டாங்க. துஷார் மேத்தா என்ன சொன்னார் தெரியுமா? அது வாய்மொழி உத்தரவு அப்படின்னார். நீதியரசர்கள் சிரிச்சிட்டாங்க. வாய்மொழி உத்தரவை எப்படிங்க உத்தரவாக எடுக்க முடியும்? குறைந்தபட்சம் அப்படி வாய்மொழி உத்தரவு கொடுத்த அதிகாரிகள் பேரையாவது சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவங்க பேரை கூட சொல்லலை. ஆனால் நீதியரசர்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்துக்கொண்டு அப்படி ஒரு ஆணையே அவங்க போடலை. வாய்மொழி உத்தரவு யார் போட்டாங்கன்னு சொல்லலை. இருப்பினும் தமிழக அரசுக்கு யாராவது இந்த ஒளிபரப்பு செய்யணும் வேண்டுகோள் வைத்தால் தமிழக அரசு அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சார்பான உத்தரவை போட்டாங்க. இதுலேருந்து என்னென்னா, இது ஒரு போலியான ஒரு கேஸ். சொல்லப்போனால் நீதியரசர்கள் இதை கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீதிமன்றத்தால் அதை வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு கேஸ் பிரதமர் மோடிக்கு தெரியாதா? அதை வந்து இன்றைக்கி மேடையில் வந்து தமிழக அரசு ராமர் கோயில் திறப்பு விழாவை, அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வதை தடுத்தது அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா?
இது எப்படிங்க ஒரு பிரதமராக இருந்து மற்றவர்களை சகித்து கொள்ளலாம், ஒரு பிரதமர் இதை பேசுவதை ஏற்றுக்க முடியலையே. நீதிமன்றமே வந்து அதை ஏற்றுக்கல, நீதிமன்றமே அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு, பிரதமர் பேசுகிறார். அப்போ ஒரு மூன்றாந்திர அரசியல்வாதியை போன்று பேசுகிறார். ஒவ்வொரு தடவை வரும்போதும் இதை டார்கெட் பண்ணுறார் டிஎம்கேயை. அப்போ இது வந்து தமிழ்நாட்டில் ஏன்னா படித்தவர்கள் உள்ள அதிகம் உள்ள மாநிலம், எல்லா செய்தியும் நம்ம பார்க்குறோம், இந்த வழக்குகளை பற்றி பத்திரிகைகள் செய்திகள் இருக்கின்றன. ஆனாலும் இன்றைக்கி வந்து பிரதமர் பேசுகிறாருன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க நினைக்கிறார்? அது இங்கே எடுபடாதுங்கிறது அவருக்கு தெரியல. அவருக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. வட இந்தியாவில் எப்படி பிரச்சாரம் செய்வாரோ, வட இந்திய ஊடகங்கள் எப்படி பிரச்சாரம் செய்வாரோ அதே ஸ்டைலில் இங்கே இந்தியில் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுறார். இங்கே அது எடுபடாது என்பது தான் இந்த கேள்விக்கான பதில். அதிமுகவில் என்னாச்சுன்னு தெரில. பாஜக தலைமையில் இன்னும் அன்புமணி போகிறாரா, தேமுதிக போகுதா என்னங்கிறது அதுவும் இன்னும் உறுதியாகலை. இந்த நிலையில் நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. திமுக கூட்டணி தான் உறுதியாக இருக்குன்னு சொன்னாங்க, யாருமே அறிவிக்கலை. திமுக கூட்டணி வந்து ஒரு இன்ன வரைக்கும் யார் வெளியே வர்றாங்கன்னு தெரியலை அப்படின்லாம் எடப்பாடி மற்றவங்கலாம் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. நாங்கள் வரல, யாருமே வரலைல்ல, சீட்டே கொடுக்கலைன்னா கூட நாங்கள் ஆதரவு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டணிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. சீட்டை விட கொள்கை முக்கியம், யார் வரக்கூடாது, இந்த தேசத்தில் ஆட்சி செய்யக்கூடாது என்பதை உறுதியாக இருக்கின்ற ஒரு கூட்டணி. அது நிரூபிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டணி வந்து திமுக கூட்டணி யார் யார் எங்கே அப்படிங்கிறத வெளிப்பட்டுட்டாங்க. நீ சொன்ன மாதிரி மனித மக்கள் கட்சிக்கு 2019 சீட்டு கொடுக்கல, இப்பவும் சீட்டு கொடுக்கல. இருப்பினும் கூட நாங்கள் வந்து எங்களுக்கு சீட்டை விட கூட்டணி முக்கியம், அது அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஆதரவு கொடுத்துட்டோம். இன்றைக்கி அதிமுக பாருங்கள், அதிமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து பலம் பொருந்திய கூட்டணியை கட்டமைக்க போகிறோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் தேமுதிகவை கூட அவங்க உள்ளே சேர்க்க முடியல. மன்சூர் அலிகான் போன்றவர்கள் போய் இப்போ கூட்டணி பேசுகிறாங்கங்க அதிமுகவோட. அவருக்கு 2 சீட்டு கொடுப்பான்னு கேட்குறாங்க. மன்சூர் அலிகானு எத்தனையோ லெட்டர் பேட் கட்சிகள் அவங்கள உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தேமுதிகவுக்கு என்னங்க ஓட் ஷேர் இருக்குது, 2% கூட இல்லை. அவங்கள வந்து சரி பண்ண முடியல. இதுக்கெல்லாம் பாஜக அப்படி தான், நாங்கள் எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி போட்டியே வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், யாரை கூட்டணியில் இழுக்கிறதுன்னு. இப்போ அந்த அடிப்படையில் போயிட்டுருக்கு. அதிமுகவை முடிஞ்ச அளவுக்கு தனிமைப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. முக்கியமான என்னென்னா அதிமுகவை தனிமைப்படுத்திட்டு மற்றவங்களெல்லாம் பாஜகவில் சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. மிரட்டல் உருட்டல் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அதிமுகவால் இன்றைக்கி கூட்டணி கட்சி கூட்டணியுடைய இதை சேர்க்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து அவர்கள் வந்து தேர்தல் தேதியை அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் தேதியை அறிவித்த வரைக்கும் கூட இன்றைய வரைக்கும் கூட்டணி முடிவாகலை. இப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி பற்றி பேசுனீங்க. தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகலுக்கு அப்புறம் இப்போ 2 பேரை புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க. சார், ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர், அவருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலோடு முடிஞ்சு போச்சு அவருடைய பதவி. அருண் கோயலை கொண்டு வந்தாங்க. அருண் கோயலுடைய நியமனமே சர்ச்சை. ஆனால் அவர் தான் வந்து இன்னொரு 3 வருஷத்துக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பான்னு சொன்னாங்க. பாஜகவுடைய ஆளுனாங்க. ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். என்ன பிரச்சனையோ, அது உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, அவர் போயிட்டார். திடீர்னு பார்த்தா அவர் வெற்றிடம். ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் மட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இருந்தாங்க. அதுவே விமர்சனம் வந்தது. திடீர்னு 2 பேரை உள்ளே போட்டிருக்காங்க. அது 2 பேர் யாருன்னா, 2 பேருமே ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். 2 பேருமே அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றியவர்கள். அதுதான் முக்கியமான சொல்ல வேண்டியது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த துறையில் பணியாற்றிய 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு தேர்தல் ஆணையராக உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு சட்டம் போட்டாங்க, ஒரு தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறது ஒரு கொலிஜியம், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு. ஆனால் அதை பைபாஸ் பண்ணிவிட்டு பிரதமர், ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர், கொலிஜியம். அந்த கொலிஜியம் யார் தெரியுமா? பிரதமர், நிதிய சென்ட்ரல் மினிஸ்டருக்கு எந்த இடத்துல இருக்கானா அமித்ஷா. அப்போ பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து ஒரு 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, மெஜாரிட்டி. இந்த 2 பேர் பேரை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. பிரதமர் பரிந்துரை பண்ணுறாரு, அமித்ஷா ஏற்றுக்கொள்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் வேண்டாம், இவர் ஏற்கனவே அமித்ஷா துறையில் பணியாற்றுறவர்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனால் 3ல் 2 பேர் மெஜாரிட்டினால அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போட்ட அந்த தீர்ப்பை வந்து பைபாஸ் பண்ணி
ஒரு புதிய சட்டம் போட்டு இன்றைக்கி தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஒருவேளை உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த கொலிஜியத்தில் இருந்தால் ஒருவேளை உங்களை தேர்ந்தெடுக்காம கூட தடுத்திருக்கலாம். அப்போ இப்போ இந்த தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரையே வந்து இப்போ பைபாஸ் பண்ணி தான் விருப்பப்பட்ட 2 பேரை உள்ள தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க, பிரதமரும் உள்துறை அமைச்சரும். இது எங்கே போய் நிற்கும்? இந்த 2 பேரும் தான் அடுத்த 5-6 ஆண்டுகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்க போகிறவங்க, ஆணையராக இருக்க போகிறவங்க. அதில் ஒருத்தர் அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சோடனே வந்துடுவார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வர்றாரு. அப்போ இந்த 2 பேரும் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்க போகிறாங்க. இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையமே இன்றைக்கி அமித்ஷாவின் கீழ் வேலை பார்த்த ஒரு அதிகாரிகள் கீழே போயிடுச்சு. அப்போ இனி வர்ற தேர்தல் எப்படி இருக்கும்? ஏங்க சண்டிகார் தேர்தல், சண்டிகாரில் நடந்த மேயர் தேர்தலே ஊழல் நடந்து சொல்லி சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அதை பைசல் பண்ணாங்க, தேர்தல் செல்லாதுன்னாங்க. இப்போ இன்றைக்கி இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்க போகுது, 543 தொகுதியில் நடக்க போகுது. ஒட்டுமொத்த 100 கோடி மக்கள் இன்றைக்கி ஓட்டு போட போகிறாங்க. இப்போ எளிதான விஷயமா உச்சநீதிமன்ற தலையிட்டு பார்க்குறது? இப்போ இன்றைக்கி வந்து தேர்தல் மேலேயே இன்றைக்கி வந்து நம்பிக்கை குறைபாடு மக்களுக்கு வந்துடும். அமித்ஷாவால் அதாவது அமித்ஷா அவர்களால் அவருடைய துறையில் வேலை பார்த்த 2 அதிகாரிகளை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்கன்னா அவர் யாருக்கு லாயலாக இருப்பார்? இதுவரை யாருக்கு லாயலாக இருந்தார் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. தேர்தல் பத்திர விவகாரம், இந்த விவகாரத்தில் இவங்க வெளியிட மாட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொல்கிற மாதிரி வெளியிட மாட்டாங்க, மறைப்பாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க அதெல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா மீண்டும் பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்வாங்க, வெளியிடுவாங்க அப்படிலாம் சொல்லப்பட்ட நிலையில் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்தை கொடுத்து தேர்தல் ஆணையம் இப்போ வெளிப்படையாக வெளியிட்டுருச்சு. பெரிய காமெடிங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜூன் வரைக்கும் டைம் கேட்டாங்க, திடீர்னு பார்த்தா அடுத்த நாளே கொண்டாந்து வச்சுட்டாங்க. என்ன கொடுமைனா, இவர்கள் கொடுத்த அந்த கிட்டத்தட்ட 22,217 பத்திரம் 2019 இன்றைக்கி வரைக்கும் 22,217 பத்திரம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நீதியரசர்கள் கேட்குறாங்க, என்னங்க ஒன்றுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறத சீரியல் அடிப்படையில் கொடுங்க, நீங்கள் கொடுத்தது நாங்களே மேட்ச் பண்ணி பார்க்க கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 22,217 பத்திரங்கள், அதில் 22,030 பத்திரங்கள் தான் கட்சிகளுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க 187 பத்திரம் என்னாச்சு? அந்த 187 பத்திரத்துக்கு பணம் கொடுத்தது யார்? இந்த கேள்வி. ஏனென்றால் இந்த பத்திரத்தில் ஒரு சூட்சமம் என்னென்னா, நீங்கள் பத்திரமா வாங்கி, அதாவது 29 தேசியமயமாக்கப்பட்ட பாரத் ஸ்டேட் வங்கியில் பத்திரமா வாங்கி அந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா 15 நாட்களுக்குள் நீங்கள் பணமாக மாற்றினா தான் பணம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா அந்த பணம் எங்கே போகுதுன்னு கேள்வி இருக்குது. அது யாருக்கு போகுது? ஒரு சில சொன்னாங்க அது வந்து பாரத பிரதமர் நிதிக்கு போகுதுன்னாங்க, இன்னொரு பக்கம் சொன்னாங்க பிஎம் கேருக்கு போகுதுன்னாங்க. இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது. 187 அந்த தேர்தல் பத்திரங்கள், அந்த பத்திரங்கள் எவ்வளோ பணம், அது யாருக்கு போச்சுங்கிற கேள்வி இன்றைக்கி முக்கியமான மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அதில் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு பக்கம் வர இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, யார் யார் எந்த கம்பெனிஸ் கொடுத்தாங்கன்னு, நேற்று கார்கே சொல்கிறாரு, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே சொல்கிறாரு, 15 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 400 கோடி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. அந்த 15 நிறுவனங்களுமே கடந்த மாதங்களில் இடி ரைடுக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனங்கள்ன்றார். இதுக்கு என்ன பதில்? அதெல்லாம் விடுங்க. நம்ம இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டோம்ல, தடுப்பூசி, கோவிட்ஷீல்டு, கோவேக்சின் வெளிநாட்டு இன்ஜெக்ஷனு, கோவிட்ஷீல்டில் நம்ம பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா, கோவிட்ஷீல்டு வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. அது கூட சொன்னாங்க, ஆத்ம நிர்பர் பாரத், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவெடுத்தது ஒன்றிய அரசு, மோடி அரசு. அது பிரகாரம் சீரம் நிறுவனத்துக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. போட்டியெல்லாம் கிடையாது. சீரம் நிறுவனம் அது ஒரு மருந்து கம்பெனி, அதுதான் இந்தியாவில் போடப்பட்ட கோவிட்ஷீல்டு இன்ஜெக்ஷனுக்கு தயாரித்தாங்க. இல்லை இத்தனை கோடிக்கணக்கான, கிட்டத்தட்ட 180 கோடி 200 கோடி இன்ஜெக்ஷன் அந்த கோவிட்ஷீல்டு தான் எல்லாரும் போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த சீரம் நிறுவனம் அவங்களுடைய அறக்கட்டளை ஒன்று இருக்குது. அந்த அறக்கட்டளை பேர் வந்து புருடன் அறக்கட்டளை. புருடன் அறக்கட்டளை கீழே தான் அந்த சீரம் நிறுவனம் இருக்குது. இந்த அறக்கட்டளை சார்பில் இந்த பங்கு பத்திரம் கிட்டத்தட்ட இந்த 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி
இந்த 3 நாட்கள் மட்டும் 502 கோடி ரூபாய் 502 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை வாங்கி பாஜக கொடுத்துருக்காங்க இந்த சீரம் நிறுவனம். எத்தனை நாளில்? 3 நாளில். அது இந்த பிப்ரவரி காலகட்டத்திலையா இல்லை? அதாங்க நம்ம வந்து கொரோனா காலகட்டங்கிறது 2020 அந்த இன்ஜெக்ஷன் அலோவ் பண்ணாங்க. 21 வரைக்கும் நம்ம போட்டோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் 17 இந்த 3 தினம், இதை வந்து நம்ம சொல்லலை, எஸ்பிஐயோடைய அந்த லிஸ்ட்லேயே இருக்கு. இந்த 3 நாள் மட்டும் 502 கோடி ரூபாய் 3 தவணைகளாக பாஜகவுக்கு இந்த பத்திரத்தை கொடுத்துருக்காரு சீரம் நிறுவனத்துடைய சிஇஓ ஆதர் பூனவாலா. இந்த ஆதர் பூனவாலா அதே ஆகஸ்ட் மாதம் பிரைம் மினிஸ்டர் சந்திச்ச போட்டோ பத்திரிகையில் வந்துச்சு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் இது? இது ஒரு முக்கியமானது. அதை விட முக்கியம், மார்டின் லாட்டரி தமிழ்நாட்டுக்காரர், அவர் தான் அதிகபட்சம் கொடுத்ததா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1360 கோடி 1360 கோடி 1360 கோடி இந்த இந்த பத்திரங்களை வாங்கி கொடுத்துருக்காரு, தேர்தல் பத்திரத்தை. தமிழ்நாட்டுக்காரர் சிக்கிம் லாட்ரி, அருணாச்சல லாட்ரி, இந்த லாட்ரிலாம் விற்கிறாங்கல்ல, அவர் தான் கொடுத்துருக்கார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 1360 கோடியில் 1000 கோடி ரூபாய் பாஜக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. இது எவ்வளோ பெரிய ஸ்கேமு? ஏன் கொடுத்தார் அவர் சமீபத்தில் அவர் 2017 அவர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் 300 கோடி கட்டு, 500 கோடி கட்டு, நாங்கள் வந்து உங்கள் கம்பெனியை இது பண்ணிவிடுவோம். இந்த பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் 2021 மிகப்பெரிய அளவில் அவங்க கம்பெனியில் ரைட் பண்ணாங்க. அதே காலகட்டத்தில் அவர் 300 கோடி ரூபா கொடுத்துருக்காரு அதே காலகட்டத்தில். அப்போ இந்த ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நடத்தக்கூடிய இந்த மார்டின் 1360 கோடி பங்கு பத்திரங்களாக கொடுத்துருக்காருங்க. லாட்டரி நடத்தக்கூடிய இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவருக்கு என்ன நிர்பந்தம்? 1000 கோடி கொடுத்துருக்காரு பாஜகவுக்கு. இப்படி இந்த பங்கு பத்திரங்களை வைத்து மட்டும் 6566 கோடி பாஜக உடைய கட்சிக்கு போயிருக்கு. மார்டின் வந்து இவ்வளோ கோடி சொன்னீங்க, இன்னும் சில பேர் இவ்வளோ கோடி இவ்வளோ தான் தந்தாங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் இவங்களெல்லாம் இப்போ தான் சொல்கிறீங்க, இந்த பேர்லாம் மார்டின் பேர், இந்த இப்போ மற்ற பேர், கம்பெனி பேர் எல்லாமே இப்போ தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தது அதானி அம்பானி கொடுத்துருப்பாங்க, அது கணக்கு இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, அதை தான் இவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்க. நான் சொன்னேன் 22,217 பத்திரங்களில் எஸ்பிஐ கொடுத்துரு கணக்கு காமிச்ச பத்திரம் வந்து 22,030 பத்திரம் தான். இது உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை, தேர்தல் கமிஷனுக்கே கொடுத்துருக்கு. அதையும் சீரியல் முன்னப்பண்ணையாக கொடுத்துருக்கு. அதில் வித்தியாசம் 187 பத்திரம். அதாவது காசை கொடுத்து பத்திரமாக வாங்கி அந்த பத்திரம் இன்ன வரைக்கும் கட்சிக்கு போகல. 187 பத்திரம். அந்த 187 பத்திரம் கூட நிலை என்ன, யார் கொடுத்தாங்க? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குறாங்க. சீரியல் பிரகாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து சிக்கல் வந்து திருப்பி எஸ்பிஐக்கு தான் போகுது, நீதிமன்றம் கண்டிச்சதுனால. மறுபடியும் முழுமையாக கொடுங்கன்னு கேட்குது. இந்த 187 பத்திரம் யார் கொடுத்தாங்க? அதில் அம்பானி பேர் இருக்கா, அதானி பேர் இருக்கா, நமக்கு என்ன தெரியும்? அதில் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? அது மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? அப்போ 187 பத்திரம் ஒருவேளை கட்சிக்கு போகலைன்னா அது எங்கே போச்சு? இதில் என்ன கொடுமைனா, இந்த பத்திரத்தை வாங்கினவங்களோட பேரும் வெளியே சொல்ல தேவையில்லைன்னு ஏற்கனவே சட்டம் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பணம் எந்த கட்சிக்கு போகணும்னு தேவையில்லை, கேஒய்சி ஃபார்ம் தேவையில்லை. பணத்தை கொடுத்து நீங்கள் பத்திரமா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட ஊழல் இதுக்கு உள்ளுக்குள்ளே மலிஞ்சு போயிருக்கு? நமக்கு சின்ன விஷயந்தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. இன்னும் தெரியப்படாத விஷயம் என்ன? உச்சநீதிமன்றம் அதனால தான் ஒரு துருப்பு சீட்டை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பத்திரம் 1 நம்பர் சீரியல் நம்பர் 1லிருந்து கடைசியாக முடிஞ்ச சீரியல் நம்பர் வரைக்கும் எத்தனை பத்திரம் விற்றீங்க, யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் விற்றீங்க, சீரியல் பிரகாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு குழப்பம் வர்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பேருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னும் அந்த பெரிய ஒரு பூதம் மறைஞ்சிருக்கு. அதான் முக்கியம். இந்த எஸ்பிஐ உடைய இந்த தேர்தல் பத்திர விஷயத்துக்குள் இன்னும் வெளிவராத மர்மங்களும் பூதங்களும் இருக்கு. அதானி அம்பானி 1 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கலாமே, கொடுத்துருப்பாங்கல்ல? ஏன் பேர் வரல? அவர் ஒரு 100 கோடி கொடுத்தாரு, இவர் ஒரு 100 கோடி கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை. 1 ரூபா கூட எப்படி அதானி அம்பானி கொடுக்கல, டாடா கொடுக்கல, இன்னும் பெருநிறுவனங்கள் சொல்லப்படுற நிறுவனங்கள் கொடுக்கல?
அப்ப இதில் வந்து உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இருக்கு. அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.